மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மத எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்குன்னு சொல்லி உறுப்பினர் பேசுகிறார். எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பது தெளிவாக சொன்னால் அதை விளக்க சொல்ல முடியும். இதை பொத்தாம் பொதுவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே இருக்குது, எங்கே மதவாதம் இருக்குது சொல்லுங்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பிஜேபி அழைக்கிற மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே பிரதமர் கூட இதுவரை சென்று பார்க்கவில்லை என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். அங்கே என்ன நடவடிக்கை நான் கேட்குறேன் சொல்லும்போது. இங்கே மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் தொடர்பான கொலை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதே போல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கிறேன். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசலை. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் பிரச்சனை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது என்பதை நான் தெளிவோடு சொல்கிறேன்.